உண்மையை சொல்லி என்ன காரணத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணாங்க? நேற்று நைட் கொண்டு வந்த கார் இருக்குல்ல, அதை திருடின குற்றத்துக்காக. நேற்று நைட் நான் பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இவ்வளோ காஸ்ட்லியான கார் எப்படி வந்தது? அதனால தான் நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் காலையில் சீக்கிரமாக வந்து ஷர்மிளாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீங்க எல்லாரும் என்ன கேவலப்படுத்துற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். ஆனா என் ஒய்ஃப் அசைண்டுனா நான் அதை பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். பொறுத்திருந்து பாரு, நான் இந்த சதாசிவம் குடும்பத்தை என்ன பண்ண போறேன். திருட்டு பயலே, நவீன், நீ ஏன் அவன் பேசுறத கேட்டுட்டு இருக்க? இவனை புடிச்ச ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. இவன் நம்ம குடும்பத்தையே ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கான். ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க. ஷர்மிளாவுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்க எல்லாருக்கும் கூட தெரியணும்ல. பாட்டி நவீன் மற்றும் கார்த்திகாவை அழைத்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றார். அங்கே பல திடுக்கிடும் உண்மைகளும் அதிர்ச்சியும் அவர்களுக்காக காத்திருந்தன. அட கடவுளே, சீக்கிரம் இந்த மேடத்தை இங்கிருந்து அனுப்புங்க. அட கடவுளே, அந்த அக்கா தம்பி அப்புறம் அந்த பாட்டியோட பேச்சை கேட்டு நாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.